இது வந்து என்ன வீடியோனா எங்களோட லவ் ஸ்டோரி தான் வந்து இந்த வீடியோ லவ் ஸ்டோரி. ஏன் இந்த வீடியோ இப்போ வந்து பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு அச்சீவ்மென்ட் பண்ணிருக்கோம். அது என்ன யூடியூப்ல வந்து ஒரு ஃபேமிலியை வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அதனால வந்து ஒரு வீடியோ போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால இருந்து போடுற அந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் மீட் நீ சொல்ற நான் சொல்லுவா. நீ சொல்லு. ஃபர்ஸ்ட் மீட் வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது. ஃபர்ஸ்ட் மீட் வந்து என்னன்னா நாங்கள் வந்து ஸ்கூலில் தான் பார்த்தோம். ஸ்கூல்லேருந்தே நாங்கள் லவ் பண்ணோம். ஸ்கூலில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நாங்கள் லவ் பண்ணோம். ஓகேவா? மேடம்லாம் வந்து படிக்கிற பசங்க. நம்ம வந்து ஒன்றும் நம்மளுக்கு ஏறாது, ஒன்றும் புரியல. ஏ செக்ஷனு அவங்க, நான் வந்து பி செக்ஷன். இந்த மிட் டர்ம் டெஸ்ட்ல வந்து கலந்து உட்கார வைப்பாங்கல்ல, 2 கிளாஸ் கம்பைண்டா உட்கார வச்சாங்க. ஸோ அப்பதான் வந்து நாங்க 2 பேரும் பார்த்துட்டோம். அப்ப பார்த்து திடீர்னு பத்தி ஸ்பார்க் ஆகி இப்ப லவ், கல்யாணம் வரைக்கும் வந்துட்டோம். நாங்க கல்யாணம் ஆயிடுச்சு. அது வந்து ஏன் பார்த்தேன்னு இருக்குது. என்னடி சொல்ற? அந்த டெஸ்ட்ல என்ன நடந்தது, எக்ஸாம்ல என் பேரை வந்து கத்தி கூப்பிட்டான். அப்ப வந்து புதுசு, நான் வந்து பழகுனது இல்லை, இவங்களோட பேசினது இல்லை. ஸோ எல்லா ஸ்டாஃப்ஸ், எல்லா ஃப்ரெண்ட்ஸ் சுத்தி இருக்கவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, பொறுக்கி பையன், அவன் ரொம்ப கெட்ட பையன், அவன் வந்து ரொம்ப பொறுக்கி பையன், அவன் வந்து படிக்க மாட்டான், அவன்கிட்டலாம் பேசாத அப்படின்னே சொல்லிட்டாங்க. யூசுவலா எல்லா பசங்களும் வந்து படிக்காத பசங்க, மொரட்டு பசங்க, ஜாலியா. ஓகே, பட் வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு இதுவா பயமா தான் இருந்தது. ஆனா நாங்க அதுக்கு ஆப்போசிட்டா பண்ணோம். என்ன பண்ணோம்? லவ் ஆயிடுச்சு. ஃப்ரெண்டா நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டா ஆகி நான் தான் வந்து எனக்கு ஒன் சைடா இவன் மேல வந்து ஒரு க்ரஷ் ஆயிடுச்சு. சரி எப்படி சொல்றது அப்படின்னு தெரியாம நானும் வந்து இது பண்ணிட்டே இருந்தேன். ஒரு டைம் வந்து என்ன ஆச்சுன்னா, ஆகஸ்ட் வந்து 23, ஓகேவா? அன்னைக்கு வந்து நாங்கள் எல்லாம் எங்க கிளாஸும் இவங்க கிளாஸும் ஃபோட்டோ ஷூட் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் பிளான் போட்டோம். அந்த டைம் பார்த்து யாருமே வரல. ஒரே ஒரு பொண்ணு, இவளோ திருன்னு ஒரு பொண்ணு, அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டு சீனுன்னு ஒருத்தன் வந்தான். நான் என்ன பண்ணேன், இவங்களை வேற எங்கேயும் கூப்பிட்டு போகிறது, 2 பேரும் வச்சு எங்கே ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் அப்போ பெசனாகர் போயிட்டோம். எங்கள் வீட்டுக்கு, பாட்டி வீட்டுக்கு. அங்கே வந்து பீச் வியூ இருக்கும், நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். சரி அங்கே வச்சு ஏதாவது சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க வீட்டுக்கு போன டேவும் அதான். ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த ஏரியாக்கே போனதே இல்லை. அந்த பீச் வியூ ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்க மாடியிலேருந்து பார்த்தா அப்படியே கடல் தெரியும், சூப்பராக இருந்தது. அங்கே போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு தான் இருந்தோம். நார்மலாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த ஃபோட்டோ எடுக்கிற கேப்லேயும் வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணானா. ஆனால் மக்கு இதுக்கு ஒன்றும் புரியல. நான் சொல்கிறேன், ஒரு மாதிரி லவ் பண்ணு சொல்கிறேன். டைரக்டா சொல்லல, இன்டைரக்டா வந்து ப்ரப்போஸ் பண்றாங்க. எனக்கு தோணுது. பட் ஆனா அதை நம்ம காமிச்சிக்க கூடாதுல்ல வெளியே. பெண்களோட அதுதான் வந்து ஹைலைட் பாயிண்டே அதான். அவங்களுக்கு தெரியும், ஆனா அதை காமிச்சிக்க மாட்டாங்க. என்ன பண்றது? அப்போ வந்து சொல்லிட்டேன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டா சொல்லிட்டேன். சரி அது அப்படியே ஒரு 2-3 நாள் கொஞ்சம் தள்ளி போய் அதுக்கப்புறம் ஓகேவாயி அப்படியே கொஞ்சம் ஓகே சொன்னேன். எதுக்கு ஓகே சொன்னேன் இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல. ஓகே சொன்னேன், அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. அப்படியே பேசி அப்படியே எங்க லவ் வந்து அப்படியே போயிட்டே இருந்தது. அப்பலாம் வந்து 10th அதுக்கப்புறம் வந்து கொரோனா தான் எக்ஸாமுக்கு வந்து அவ்வளவு படிச்சோம் நாங்க. நான் பண்ணி நடுவுல வந்து எங்க வீட்டுல தெரிஞ்சிருச்சு. அதனால என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ்லாம் பயங்கரமா வச்சு மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு சாமையா 7 மணி வரைக்கும்லாம் ஸ்கூல்ல படிப்போம் நாங்க. ஆமா. ஸோ அப்படிலாம் படிச்சு ஒரு 3 days இருக்கு எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம். ஒரு 3 days இருக்குன்னா கரெக்டா கொரோனான்னு ஒண்ணு வந்தது. அதுதான் எக்ஸாம் வந்து வேற டேட் ஷெட்யூல் பண்ணாங்க. ஆனா வந்து ஆல் பாஸ் போட்டாங்க. ஆல் பாஸ் படிச்சதெல்லாம் வேஸ்டா போச்சு.
நாங்களாம் படிக்கவே இல்லை, மேடம் தான் படிச்சாங்க. எங்க கும்பல் வந்து எவனுமே படிக்கவே இல்லை. ஆனா அந்த கொரோனால ஃபுல்லா லாக்டவுன் போட்டிருந்தாங்க. எங்க பாரு போலீஸ், வீட்டு விட்டு வெளில போக முடியாது. அப்ப கூட நான் வந்தேனே ஒண்ணு சைட் அடிக்க. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. ஆமா, டியோ டியோ வண்டி வச்சு அப்போ டியோ வண்டி எங்க வீடு எடுத்துன்னு வரைக்கும் வந்து நானும் போய் பார்த்து அந்த கதைலாம் இருக்கு. ஆமா ஒரு வாட்டி போலீஸ்லாம் புடிச்சிட்டாங்க. மாஸ்க் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் நிக்க விட்டு 2 பேரையும் புடிச்சிட்டாங்க. வீட்ல எல்லாம் இன்ஃபார்ம் பண்றேன்னாங்க. நாங்க அப்புறம் எக்ஸ்கியூஸ் எல்லாம் கேட்டு சரி ஒழுங்கா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அதெல்லாம் வந்து இல்லட்டு. ஆமா, அதுக்கப்புறம் என்னாச்சு, எங்க வீட்ல ஃபுல்லா தெரிஞ்சிருச்சு நான் இவனதான் லவ் பண்றேன்னே தெரிஞ்சிருச்சு. ஸ்கூல் மாத்து, உடனே ஸ்கூல்ல ஸ்கூல்ல மாத்து. மாத்தி விட்டாங்க. சரி பரவாயில்ல, அதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்ச நாள் கழிச்சு. அப்புறம் நாங்க என்ன பண்ணோம், காலங்காத்தால மீட் பண்ணுவோம். டெய்லி மீட் பண்ணுவோம். இது யாருக்குமே தெரியாது. மார்னிங் 8:30க்கு என்னமோ, ஆமா. 8 o'clock 8:30க்கு 8 வீட்ல இருந்து கிளம்புவேன். அந்த ஒரு 10 minutes ஆகுது இவங்களை பார்த்து பேசணும். கொஞ்ச நேரம் அந்த பஸ் ஸ்டாப்புக்கு நடந்து போற வரைக்கும் அவங்க என் கூட பேசணும்ட்டு எப்பயுமே வந்துருவாங்க. எப்பவுமே வந்துடும். ராணி மேம் தான், இவங்க மந்தவெளி ராணி மேம் தான். காலையில வந்து அவங்க வீட்டாண்ட இருந்து அப்படியே பேசிட்டே வந்து பஸ் ஸ்டாப் பஸ் வரைக்கும் ஏறி நானும் என் ஃப்ரெண்டு மீனான்னு ஒரு பொண்ணு, அவ்வளவுதான். அவ அந்த 12th அப்படியே 11th ஆரம்பிச்சுதான் ஒரு 1 month தான் ஸ்கூலுக்கு போயிருப்போம்னு ஆமா நினைக்கிறேன். மறுபடியும் வந்து ஆல் கொரோனா. பாஸ் போட்டாங்க. கொரோனா அவ்வளவுதான். மறுபடியும் வந்துட்டா. கிட்டத்தட்ட ஒரு 1 yearக்கு மேல வீட்லயே தான் ஆமா இருந்தோம். வீட்டுல தான் இருந்தோம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னாச்சு, 12th ஆச்சு, துரத்தி விட்டாங்க. 12thலயும் இதுதான். அப்ப வந்து என்கிட்ட கீர் வண்டி இருக்கும். அதுக்கப்புறம் 12thலாம் வந்து V3 V3 எடுத்தாங்க. வாங்கிட்டு அது ஒரு அலப்பறை வந்து டெய்லி அந்த பொல்லாதவன் வந்து வண்டி எடுத்துன்னு வருவாங்க. அந்த மாதிரி இவங்களை வந்து பார்த்து சைட் அடிச்சுட்டு அப்படியே ஸ்கூல்லாம் விடு. நான் என்ன பண்ணுவேன்னா, என் வீடு பெசநகர். நான் என்ன பண்ணுவேன், பெசநகர்லேருந்து வண்டி எடுத்துட்டு இவங்க வீடு இந்திரா நகர். அப்படியே இந்திரா நகர் போயிட்டு இவளை பஸ் ஸ்டாப்பில் விட்டுட்டு கொஞ்ச நாள் பேசுவேன். அப்படி எனக்கு போர் அடிச்சுதுன்னா இவளை திரும்ப அப்படியே மந்தவெளி வரைக்கும் ஸ்கூலாண்ட விட்டுட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் வச்சுன்னு சுற்றிட்டு போவோம். பாதி நான் நேரம் ஸ்கூலுக்கே போக மாட்டாங்க. அப்படியே நான் வந்துட்டு ஆனா 12th வந்துட்டு ஒரு டிசிஷன் எடுத்தேன். படிச்சு மார்க் எடுத்து காட்டணும். நான் லவ் பண்றேன் தான், பட் இருந்தாலும் மார்க் எடுக்கணும்ன்ற ஒரு இதுல வந்து ரொம்ப போட்டின்றத விட எனக்கே போட்டி வச்சு நான் படிச்சேன். அப்படி டஃப் கொடுத்து படிச்சேன். அப்படியே படிச்சும் 514 மார்க் எடுத்தேன். அவ 514, நான் இவளோட ஒரு மார்க் கம்மியா இருந்தேன். என்ன மார்க்? 214. பட் வந்து பாஸ் ஆயிட்டாங்க, அது போதும். படிப்புன்றதை தாண்டி அவங்க கிட்ட ஒரு ஸ்கில் இருக்கு. நான்லாம் வந்து நல்லா தாங்க படிச்சுன்னு இருந்தேன். இந்த கொரோனா வந்துதான் எங்களை வந்து ஒரு மாதிரி ஆக்கி விட்டுச்சு. அப்படி இல்ல, அதெல்லாம் நான் சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பேன் தெரியுமா. சரி, எங்க அம்மா கிட்ட நான் கேட்க போயிட்டு, சரி. நீ தம்ம மாட்டுற, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுத்தேன். என்ன அப்படிதான் சொல்லி வளர்த்தாங்க தெரியுமா. பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. அந்த கொரோனா வந்துதான் வந்து என்ன ஆயிடுச்சு, ஃபுல்லா அப்போ பப்ஜி ஒரு பக்கம், இவ்வளவு ஒரு பக்கம். இந்த பப்ஜினாலே இந்த 2 பேருக்கும் சண்டை வந்துட்டே இருக்கும். எப்ப பாரு சண்டை தான். அதோட அருமை உங்களுக்கு தெரியுமா. அது எப்படின்னா ஓப்பனா சொல்லிடணும், நான் பப்ஜி விளையாட போறேன். அப்படி இல்ல, நீ தூங்கு, நான் வந்து நானும் தூங்க போறேன்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல இருக்கும் போது கோவம் வருமா வராதா? ஏங்க ஒரு மனுஷன் என்னங்க பேசுவீங்க. சொல்லுமா, சாப்பிட்டியா? சாப்பிட்டோமா. அப்புறம் ஐயோ காண்டாவும் ஒரு பக்கம். பட் அந்த அளவுக்கு ரொம்ப மெசேஜ் பண்ணிலாம் டார்ச்சர் பண்ண மாட்டேன். பேசுற நேரம் பேசும். ஐயோ அதே வந்து அவன் பேச மாட்டான். அவன் என்ன பண்ணுவா, அவ வந்து எப்ப அவ போன் எடுறாளோ நான் ஆன்லைன் வந்து அவன் ஒய் 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 ஆய் 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 ஆய்னு ஒரு 100 மெசேஜ் வரும். கடுப்பாவும். இப்ப நான் விளையாடினே இருப்பாங்க. இப்ப எவனாவது எனிமி வந்து வரான்னு வச்சுக்கோ, நான் இவனுக்கிட்ட கத்தின்னு இருப்பேன் கேம்ல. ஒரு பக்கம் அடிப்பா மெசேஜ். அது செம்ம வேணும்ட்டே தான் நான்லாம் பண்ணேன். ஏன்னா பப்ஜில இருக்காங்கன்னு தெரிஞ்சு, இப்போ ஒருத்தர் நார்மலா ஃபோன் வாட்ஸ்அப் ஆன்லைன்ல இருந்துன்னா டக்குன்னு மெசேஜ் பார்த்தோன்னே உடனே மெசேஜ் ரிப்ளை வந்துடும். இங்க அப்படி இல்லை, டபுள் டிக் ஆகும் ஆனா ப்ளூ டிக் ஆகாது. அப்ப கண்டுபிடிச்சிருவேன் பப்ஜில இருக்காங்கன்ட்டு. அதனால வேணும்ட்டு என்ன பண்ண, ஒரே மெசேஜ் ஒரு 10 வாட்டி 20 வாட்டி அனுப்பி, அப்ப என்ன பண்ணாங்க, காண்டாயி அதுலயே வெளில வந்து சொல்லு, அந்த சொல்லுன்னு வர வரைக்கும் நான் அந்த ஓய் 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 ஹாய் 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 அதை அமைச்சிட்டே இருப்பேன்.
என் நிலைமை வந்து யாருக்கு என் வீடியோ பாக்குறவங்க ஆனா யாருக்காவது பப்ஜி வந்து விளையாடும் போது வந்துருக்கும். மட்டும்தான், மத்தபடி அவங்க வெளியே இருக்காங்க ஃபேமிலியோட இருக்கும் போதெல்லாம் நான் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். உண்மையிலே வந்து சும்மா சில பேர்லாம் ஏன்னா அப்படிதான் அப்ப சும்மா தெரியாது, வீட்டுல நாங்க லவ் பண்றதெல்லாம் தெரியாது, அதனால இந்த அம்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாங்க. இப்ப கல்யாணத்துக்கு அடுத்ததுலாம் என் அம்மா இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணி எப்போ வரீங்க எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, எப்போ வரீங்க? எப்போ ரொம்ப வரீங்க அந்த மாதிரி அவ புரியுதா வீடியோக்கு தான் அவ அப்படி இருக்கிறா. சரி அப்புறம் சொல்லு. 12th வந்து அவ எக்ஸாம் வீடியோ முடிஞ்சிருச்சு. இருக்கும். 12th முடிஞ்சிருச்சு, ரிசல்ட்டும் வந்துருச்சு. அடுத்து காலேஜ். காலேஜ் தாங்க ஒரு ஃபன்னு. தெரியாதனமா நல்ல காலேஜ்னு நினைச்சு இந்துஸ்தான்ல ஏமாந்து போட்டேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன் அதான் அப்படின்னு இல்ல, எங்க போனாலும் நம்ம படிக்கிற ஒரு விஷயம் தான். நம்ம எப்படி இருக்கோன்றதை தாண்டி தான் எல்லா இன்ஸ்டிடியூஷனும் சரி, எல்லா காலேஜும் சரி. நம்ம எப்படி படிச்சு, இப்ப நானும் தான் படிச்சேன், அரியர் இல்லாம கிளியர் பண்ணிட்டு வந்தேன். ஆனா அவங்க அப்படி இல்லை. ஏங்க பசங்க எல்லாம் அரியர் இருக்கவங்க வேற ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. வேற என்ன சொல்றீங்க? அப்படின்னு இல்ல, நம்ம வந்துட்டு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டா எடுத்து படிச்சோம்னா அதுல வந்து அரியர் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் வந்து 12th படிச்சதை கம்பேர் பண்ணும்போது காலேஜ்ல எல்லாம் லைட்டா படிச்சுட்டு போவேன். காலேஜ் ரொம்ப deep. போயும் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது நாளே நாங்க கட் வச்சோம். ஆமா. ரெண்டாவது நாளே கட் வச்சு அந்த டே சுத்திட்டு மறக்கவே முடியாது. ஆமா, காலேஜ்ல வந்து 2வது நாள். அதுல என்ன ஹைலைட்னா, நான் என் கேர்ள்ஸ் கேங்கோட நான் போனாலும் அதுல ஒரே ஒரு ஆம்பளை பையன் யாருன்னா இவன் தான். ஏங்க எங்க இப்போ போனாலும் இவங்க இருக்கணும். இப்போ நான் லவ் பண்ணி இது பண்றோம். இப்போ நீங்க யாராவது லவ் பண்ணி இருப்பீங்க, ஓகேங்களா? இப்போ லவ் பண்ற பொண்ணு உங்க ஃப்ரெண்டுங்களோட எங்கேயாவது வெளில போனா நீங்க என்ன சொல்லணும்? பா இந்த ஒரு நேரம் தான் வந்து என் கூட ஸ்பெண்ட் பண்ணுவான்னு பார்த்தா ஃப்ரெண்டுங்களோட போறாங்கன்னா கடுப்பாம கடுப்பாதா? அதான் உள்ள பூந்துடுறது நம்ம. அப்படி இல்ல, ஏன்னா எங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்கும் சரி எல்லாமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் டைப்லாம் வந்து செம்ம ஜாலி டைப். நான் இவனை ஒருத்தனை மட்டும், வேற யாரு லவ், எல்லாருமே லவ் பண்றாங்க தான், ஆனா யாருமே கூட்டிட்டு எல்லாம் வர மாட்டாங்க. அவங்க போன்ல பேசுவாங்க, தனியா போவாங்க. ஆனா நான் கேர்ள்ஸ் என் கூட போனாலும் சரி, இல்லை எங்க வெளில போனாலும் சரி, இவங்க கூட இருக்கணும். கொஞ்ச நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா 12th முடிச்ச கையோட விஜய் டிவில வந்து பேக்ரவுண்ட் டான்ஸரா போயிட்டாங்க. அதனால மாசத்துல ஒரு 2 நாள் தான் இவங்களை பார்க்கவே முடியும். முக்காவாசி நாள் இருக்கவே மாட்டாங்க. அப்ப நமக்கே கொஞ்ச நாள் நல்லா பேசிட்டு இருந்துட்டு வெளிலலாம் போய் சுத்திட்டு திடீர்னு மாயமா மறைஞ்ச மாதிரி டிவில மட்டும் நீ பாரு அப்படின்ற மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? அதுவும் ஒரு ஜாலியா தான் இருக்கும். இப்ப பண்ற பட் ஆனா கஷ்டம் நான் வந்து ப்ரொஃபஷனை வந்து நான் மதிச்சேன். நான் வந்து அலோவ் பண்ணேன், அக்செப்ட் பண்ணேன். என்ன பண்ணலையா? பண்ணேன். அதுக்கப்புறம் அப்படியே போச்சு. அப்படியே காலேஜ் ஜாயின் பண்ணோம். இவங்களுக்கு பின்னாடி இருக்க காலேஜ்லயே நான் சேர்ந்துட்டேன். வேணும்ட்டே தான் பண்ணது. அப்புறம் தான் யோசிச்சேன், என்னடா என் தலையில நானே மண்ணை வாரி கொட்டிட்டேன். ஆமாங்க, கடுப்பா இருக்கும். காலைல 6 மணிக்கு எழுந்துப்போமா, 6 மணிக்கு எழுந்து போய் 7 மணிக்கு பஸ் ஏறிடணும். போயிடும். இல்லைன்னா அவ்வளவுதான், அன்னைக்கு 1 டே அட்டெண்டன்ஸ் கட் ஆயிடும். எதுனா ஒரு நேரம் சரியில்லாம போயிடும். அந்த தூக்கத்தை பார்க்காம 6 மணிக்கு நாங்க எழுந்துக்கலன்னா அந்த டேவே போச்சு. அவ்வளோதான் வேஸ்டா இருக்கும். இதுல வேற இதுலயும் உங்களுக்கு பிடிச்சத டைரி மில்க் வாங்கி தரணும், சாக்லேட்டு, பூவு எல்லாத்தையும் கேப்பா. பொம்மை கேப்பா. ரோட்ல ஏதாவது வண்டியில போயிட்டு இருந்தோம்னா அந்த பொம்மை வேணும் அப்படின்னு பொம்மை மோஸ்டா கேட்ட ஒரு விஷயம்னா டைரி மில்க் தான். ஏன்னா அது வந்து கொஞ்சம் பட்ஜெட், ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பெருசு பெருசா வாங்கின்னு வருவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்ஜெட்க்கு ஏத்த மாதிரி எவ்வளவு காசு இருக்கோ அதுக்கேத்த மாதிரி ஒரு டைரி மில்க், ஆமா அது போதும். டைரி மில்க் சின்னதா வாங்கி கொடுத்துருவேன். ரொம்ப அது okay. பெருசா வந்து இது வாங்கிட்டா அது வாங்கிட்டா அப்பலாம் ஒரே ஒரு ஒரு வாட்டி டைரி கேட்டா, பெருசா கேட்டா, ஒரு பொம்மை ஒண்ணு கேட்டா. பொம்மையே கேட்க கூடாதுன்ட்டு நான் ஒரு நாள் பாரிஸ் போயிட்டு ஏன் ஒரு 8 அடி இருக்குமா, 8 அடி அப்போ நல்ல பெருசா இருந்தது பொம்மை. கலரு. அது வந்து தூக்கிட்டு வந்து இவன் பிறந்த நாளுக்கு கையில குத்துட்டேன். அதுவும் அவன் வந்து அப்ப லவ் பண்ண 12th படிக்கும் போதுல, 12th படிக்கும் போது வாங்கி குத்துட்டேன். வீட்டுக்கே திரும்ப முடியாது. வீட்டுக்கு திரும்பினா அவங்க அம்மா பூச்சி குத்துன்னு குத்துவாங்க இந்த அம்மாவை. வீட்டுக்கே திரும்ப முடியாது. இவங்க வெள்ளி என்கிட்டயே கொடுக்க முடியாது. எடுத்துன்னு போய் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு மறைமுகமா ஒரு டப்பால ஒரு பெட்டியில போட்டு அது வந்து மூடி ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துன்னு கொடுத்தாங்கன்னு சொன்னேன். ஆனா கொடுத்தது வந்து இவங்க தான். இது எங்க மாமியார் பாத்துட்டு இருந்தாங்கன்னா வந்து பாத்துக்கோ, உததான் உனக்கு. அப்படி இல்ல, தெரியும் அவங்களுக்கும் தெரியும். பட் அப்படியே போச்சு. அப்படியே அந்த காலேஜ் வந்து ஸ்கூலை கம்பேர் பண்ணும்போது காலேஜ் லைஃப் வந்து சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஒரு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட போனோம். என்ன
இப்போ அது அவளுக்கு எனக்கெல்லாம் சூப்பரா இருந்ததுப்பா. எனக்குலாம் பிடிக்கவே இல்லை. ஸ்கூல் தான் உண்மையிலே பிடிச்சிருக்கு. ஸ்கூல்ல சொன்னாங்க காலேஜ்லாம் போயிட்டா சூப்பர், இன்னும் 2 மாசம் கஷ்டப்படு, நீ காலேஜ் போயிடுவ, ஜாலி தான் அப்படின்னாங்க. ஆனா உண்மையிலே சொல்ற ஸ்கூல் லைஃப் தான். அந்த காலேஜ் உள்ள போயிட்டு ஒரு அவருக்கும் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாங்க. ஏங்க இது அவ ஃபீல்ல அவ யோசிக்கிறா. ம். பசங்க வந்து யோசிப்பானுங்க, ஏன் வந்து இவ்வளவு சீக்கிரம் வந்து ஸ்கூல்லயே லவ் பண்ணோம், பொறுமையா காலேஜ்லாம் போயிட்டு வெயிட் பண்ணியிருந்தா நல்ல நல்ல ஃபிகர்லாம் எடுத்துருக்குமே அப்படின்னு இருந்தது. இப்பதான் ஒன்னொன்னா உண்மைலாம் வெளியே வருது. அவனுக்கு இதுதான் நீ எழுதியிருந்தா இதுதான், வேற மாத்தவே முடியாது. நாளா தூக்கி மண்ணோரி கொட்டின மாதிரி இருக்குது எனக்கு. ஆனா வந்து உண்மையிலே எனக்கு தங்கமான ஒய்ஃப். ஓகேவா? என்னடி உண்மையிலேங்க மனைவி கிடைப்பதெல்லாம் இறைவனின் வரம். ஓகேவா? இந்த மாதிரி நாங்கள் எவ்வளோ சந்தோஷமா இருக்கோம், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம். அதே மாதிரி நீங்களும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பா உங்களோட லவ் ஸ்டோரி எப்படி இருந்தது அப்படின்னு இப்ப வந்து எதோட இந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் இயர் காலேஜோட நம்ம வந்து க்ளோஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் வரைக்கும் முடிஞ்சிருக்கு. ஆமா, ஓகேவா? கேர்ள்ஸ் கேங்கோட ட்ரிப் போனோம் அப்படின்னு. இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் வந்து இருக்கு, பெரிய விஷயம். ஆமா, அது வந்து நெக்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோக்கு நீங்க உங்களால முடிஞ்ச லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ வேணும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க, ஆனா நாங்க பண்ணோம். அந்த வீடியோ வேணும்னா கமெண்ட்ல நெக்ஸ்ட் வீடியோன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு நல்லா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி எங்க ஃபேமிலில நீங்களும் மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து எங்களோட லவ் ஸ்டோரி, எங்களோட மொத்த பயோடேட்டாவையும் உங்களுக்கு நாங்க வீடியோவா கொடுக்குறோம். மேரேஜ் வீடியோ வந்து மேரேஜ் ஸ்டோரி கேட்டிருக்காங்க. அது வந்து கண்டிப்பா 10K அடிச்சோனே கண்டிப்பா அந்த வீடியோ மேரேஜ் வீடியோ போட்டுறோம். ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ஏதோ ஒரு சுனாமி, ஒரு டிசாஸ்டர் பார்த்த மாதிரி, என்னமோ ஒரு பேரழிவு பார்த்த மாதிரி எங்க கல்யாணம் வந்து அப்படி நடந்தது. நாங்க நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. 10K அடிச்சோடனே கண்டிப்பா அந்த வீடியோ. பாய் பாய்.